இந்த கார்த்திக்கும், அஞ்சலியும் இந்த ஒரு விஷயத்த அப்படியே விட போறது கிடையாது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகிய வச்சு காரியத்த சாதிச்சுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லி 2 பேரும் வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் வச்சாங்க. ஆனாலும் நம்ம ஜானகி அதுக்கு மசியற மாரி இல்ல. ஏன்னா, நம்ம ஜானகி ஒரே ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா சொன்னாங்க. அதாவது ஒரு வார்த்தை சொன்னாலும் அது திருவாசகமா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஜானகி இருந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கார்த்திக்குக்கும், அஞ்சலிக்கும் உரைக்கிற மாரி வந்து சொல்லிட்டாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள. என்னோட புள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் செத்துட்டான் அப்டின்ற மாரி சொல்லிட்டாங்க. அதாவது கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, தல முழுகிட்டான் அப்டின்ற மாரி சொல்லி, நம்ம ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா, இவ்ளோ ஸ்ட்ராங்கா வந்து பார்த்தீங்கன்னா, பெத்த அம்மாவே சொல்றாங்களே அப்டின்னு சொல்லிட்டு, இவரு கோவப்படுறாரே தவிர, ஆனா ஜானகி எதுக்காக இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. உண்மையிலே என்னதான் நடக்குது, ஏதுதான் நடக்குது அப்டின்றத எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் புரிஞ்சுக்கிறதே கிடையாது அப்டின்னு தான் சொல்லணும். அதாவது இப்போ நம்ம ஜானகி இருந்துட்டு என்னால முடியவே முடியாது. உனக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நான் கௌதம் கிட்ட போய் நிக்கவே மாட்டேன் அப்டின்ற மாரி வந்து சொல்லிட்டாங்க. இத கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அ கார்த்திக் வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா ரொம்ப நம்பிக்கையோட வந்தாங்க. அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்டி இருந்தாலும் நம்ம அத்த தானே ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாத்திட்டு போயிட்டே இருக்கலாம் அப்டின்ற மாரி வந்து நெனச்சாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஜானகி இப்போ கார்த்திக் மேல பயங்கரமான கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா கார்த்திக்கும், அஞ்சலியும் இந்த விஷயத்த இப்படியே விடுறாங்களா அப்படின்னு கேட்டா, இப்போ ஜானகி கிட்ட வந்தாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த பத்தி பேசப் போறாங்க. ஆனா இலக்கியாவும் இதுக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தான் தெரிவிக்க போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் கார்த்திக் பண்ணக்கூடிய இந்த ஒரு டிராமாவ வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே கௌதமும், இலக்கியாவும் நம்பவே கூடாது அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஏற்கனவே அஞ்சல் இருந்துட்டு, இந்த மாரி கார்த்திக் அந்த ப்ராஜெக்ட் கிடைக்காம வந்து பார்த்தீங்கன்னா, குடிக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்ற மாரி வந்து சொன்னா. அதாவது இந்த கார்த்திக்குக்கு எதுக்காகலாம் குடிக்கிறது அப்படின்ட்டு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப வச்சு ஏமாத்துனா. அதாவது வயித்துல குழந்தை இருக்கு. இவளால கர்ப்பமே ஆக முடியாது. அப்படி இருக்கும்போதும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, வயித்துல குழந்தை இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, பயங்கரமான ஒரு நாடகத்த போட்டா. அந்த ஒரு நாடகத்த நம்பி கார்த்திக் ஏமாந்துட்டு இருந்தாங்க. அப்பவும் நம்ம இலக்கியா, கௌதம், ஜானகி இவங்க எல்லாருமே எவ்வளவோ சொல்லியுமே கூட, இந்த கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா கேட்காம, அவ்ளோ பெரிய விஷயத்த செஞ்சுட்டு இருந்தாரு. உண்மையிலேயே இத வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கார்த்திக் வந்துட்டு அப்பவும் வந்து அஞ்சலிக்காக குடிச்சாரு. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி வந்து எனக்கு வேணும். அஞ்சலி தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகமே. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி இந்த கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய பிரிஞ்ச ஒரு சோகத்துல குடிச்சாங்க. அப்பவும் நம்ம கௌதமும், இலக்கியாவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே சரி செஞ்சாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க வந்து நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா கடைசியில மறுபடியும் எல்லாத்தையுமே இப்படி மாத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் அதாவது கௌதம் கிட்ட கேட்டா தான் இது எல்லாமே கிடைக்கும். ஆனா கௌதம் இதுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னா, அதுக்கு சில டிராமாவ வந்து போட்டாகணும். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ரூ. 200,00,00,000 ப்ராஜெக்ட். 1,00,00,000, 2,00,00,000 கிடையாது. ரூ. 200,00,00,000 ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால, கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இத எடுத்து நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருக்கான். ஆனா அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம கௌதம் என்கரேஜ் பண்ணுவாரு. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா இந்த கார்த்திக் ரொம்பவே கேடுகெட்டத்தனம் பண்ணிட்டு இருக்கிறதுனால, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க விட்டு வைக்க போறது கிடையாது. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கார்த்திக் இருந்துட்டு அதாவது அஞ்சலி வந்து பிளான் போட்டு குடுக்குறா. "கார்த்திக் இதுக்கு மேல இருக்கிறது ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் உங்க அண்ணன் கௌதம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏமாத்தணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா எல்லாமே நடக்கும். அதுவும் இல்லாம நான் சொல்ற மாரி செஞ்சீங்க அப்டின்னா, கௌதமே வந்து பார்த்தீங்கன்னா, என் தம்பிக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அதாவது ஏற்கனவே சொத்த வந்து விட்டுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் தானே ப்ராஜெக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு வந்து வர மாரி பண்றேன்." அப்டின்ற மாரி வந்து சொல்லி, கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, சைன் போட்டு குடுப்பான் அப்டின்ற மாரி வந்து சொல்றாங்க. அடுத்ததா இந்த குடிய வச்சு ஒரு மிகப்பெரிய பிளான் நடக்குது. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் இத எதிர்பார்க்கவே இல்ல. ஜானகி கூட வந்து பார்த்தீங்கன்னா, முழுசா நம்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு எப்பவும் போல வந்து பார்த்தீங்கன்னா, குடிச்சிட்டு சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது குடிக்கிற மாரி ஒரு ஆக்ஷன போட்டு, நடு ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, விழுந்து கிடக்கிற மாரி, இப்படி ஒரு ஆக்ஷன போடுறாங்க. இத கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்கவே இல்ல. கார்த்திக் மறுபடியும் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஏன்னா, இந்த ப்ராஜெக்ட்கள்லனா அடுத்து எதனா ஒரு ப்ராஜெக்ட் வரும். அந்த ஒரு ப்ராஜெக்ட்ட எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த கார்த்திக் என்ன சொன்னா, "இது எல்லாமே என்னோட சொத்து. என் அப்பா சம்பாதிச்சு வச்சது. என் அப்பாவோட சொத்து எனக்கு மட்டும் தான் சொந்தம். நீ யாருன்னே தெரியாது. அனாதை" அப்படின்ற மாரி சொன்னான். ஆனா, அந்த அனாதையோட அந்த ப்ராஜெக்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கு தேவைப்படுது போல. இதுல வேற வந்து பார்த்தீங்கன்னா, நான் சுயமா வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்றேன். நானா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே பெருசாக்க போறேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா, இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கிட்ட இப்படி கை கட்டி வந்து நிக்கிற நிலைமை வந்து ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, கௌதம் சைன் போட்டா மட்டும் தான் அந்த ரூ. 200,00,00,000 ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திக்கு கிடைக்கும். இல்ல அப்டின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது.
அப்படின்றதுனால, இங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கும் இந்த அஞ்சலி சொல்ற மாரி ஒரு ஆக்டிங்க வந்து போட ஆரம்பிச்சுறான். அதாவது குடிச்ச மாரி நடிச்சு, அப்படியே கீழ விழுந்து கிடக்குற மாரி வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு இருக்கான். அதுவும் எந்த டைம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா, அதுக்கப்புறம் கௌதம், ஜானகி 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, வந்துட்டு இருக்கும்போது, அவங்க வர வழியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு நிலைமை வந்து இதாயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் அப்படி இருக்கிறத பார்த்தோனே, இவங்களுக்கு மனசே கேட்கல. குடுகுடுன்னு ஓடி போய் கார்த்திக்க தூக்கி, "கார்த்திக் என்னப்பா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு இருக்க? என்னடா உனக்கு பிரச்சனை?" அப்படின்ற மாரி சொல்லி கௌதம் கேட்க, அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, "எனக்கு இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து நம்ம கம்பெனிக்கு கிடைச்சது இல்லையா? அது உன்னோட திறமைக்காக கிடைச்சது." அப்படின்ற மாரி சொல்லி, "அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. உன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து வாங்கி தர சொல்லி, நான் அம்மாகிட்டயும், இலக்கிய அண்ணிகிட்டயும் கேட்டேன். ஆனா 2 பேருமே முடியாது." அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. எனக்கு வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. எனக்கு இந்த ஒரு திறமைய வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே புரியல. அதுவும் இல்லாம எனக்கு அந்த ப்ராஜெக்ட் அவ்ளோ முக்கியம். அதுவும் இந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிய விட்டுட்டு வேற ஒருத்தருக்கு இந்த எஸ்எஸ்கே கைக்கு போயிடுச்சு அப்டின்னா, அதுக்கப்புறம் இந்த நம்ம கம்பெனி முதல் இடத்துல இருக்கு இல்லையா? அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 2வது இடத்துக்கு வந்துரும். நான் எப்படி இத சரி செய்ய போறேன்னு சொல்றது வந்து தெரியல. அப்டி இப்டின்ற மாரி சொல்லி போதையில உளர்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் நடிக்கிறாரு. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்குக்கு மிகப்பெரிய ஒரு ஆஸ்கார் அவார்டே குடுக்கணும் அப்டின்னு தான் சொல்லணும். இந்த அஞ்சலி என்ன சொல்றாளோ, அதன்படி அப்படியே கேட்கிறாங்க. அஞ்சலி என்ன சொன்னாலுமே சரி, அத கேட்டு தலையாட்டிக்கிட்டு, கடைசியில அந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு தயாராகுறாங்க. இந்த ஒரு விஷயத்தினால இப்போ கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமா போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு அதாவது இந்த விஷயத்த கார்த்திக் சொல்லும்போது, நம்ம ஜானகிக்கும், இலக்கியாவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. அதுவும் இல்லாம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதுவும் இல்லாம இவன் குடிச்ச மாரியே தெரியலையே! இந்த ப்ராஜெக்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நடிக்கிற மாரி தெரியுதே! அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, அதிலயும் சந்தேகப்பட ஆரம்பிச்சுறாங்க. "டேய் கார்த்திக் உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ? அந்த ப்ராஜெக்ட்ல நான் இருக்கிற மாரி ஒரு சைன் போட்டு குடுக்கணும். அவ்வளோதானே? நான் வந்து பார்த்தீங்கன்னா, சைன் போட்டு குடுக்குறேன். நீ ஏன் இவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ற?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவராட்டம், அத வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கி குடுக்குறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. ஆனா, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு, கௌதம் இந்த ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கார்த்திக்குக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாரி நெனைக்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுவும் இல்லாம இந்த மால்வாக் ப்ராஜெக்ட் எவ்வளோ பெருசு அப்படின்றது உங்களுக்கே நல்லாவே தெரியும். இந்த ஒரு ப்ராஜெக்ட்ட முடிச்சா லாபம் அதிகம் அப்படின்றதையும் தாண்டி, ரிஸ்க் நெறைய இருக்கு. அதுவும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்ட நீங்க எடுத்து நடத்துனாலே, அதுல எவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது கார்த்திக்கால இத ஹேண்டில் பண்ண முடியாது. அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்பதான் நம்ம கௌதமும் வந்துட்டு, ஆமா அப்படி வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. உன்னால முடியுமா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமோட பேர் கெட்டு போயிடும். அப்படின்ற மாரி பல விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. ஆனா இது அஞ்சலியோட பிளானு. அது மட்டும் இல்லாம கார்த்திக் நடிக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம்க்கு புரிய வச்சா தான், அடுத்து கார்த்திக்கோட சுயரூபம் என்ன அப்படின்றது இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிய வரும். அதனால நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவா இருந்தாலும் சரி, கௌதமா இருந்தாலும் சரி, ஜானகியா இருந்தாலும் சரி, இவங்களோட ஒரு பேச்சுக்கு மயங்காம கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடென்ட்டோட இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.